இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான சிக்பெட் நாட்டி ஸ்டைல் சிக்கன் தொன்னை பிரியாணி. இது கர்நாடகாவுடைய ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ். இந்த கிரீன் பிரியாணியை சிம்பிளாக ஈஸியாக 4 ஸ்டெப்பில் பண்ணலாம். வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது போனோட தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது சீரக சம்பா ரைஸு. நெய் 3 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மெத்தி 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். புதினா 1 கப்பு, கொத்தமல்லி 1 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 பிரிஞ்சி இலை, பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 மராத்தி முக்கு, 1/2 சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, உப்பு, எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 kg சிக்கனை ஒரு பவுலில் எடுத்துருக்கிற கர்டு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனே இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விடலாம். செகண்ட் ஸ்டெப்பாக சீரக சம்பா அரிசியை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். தொன்னை பிரியாணியாவே மாத்திர கிரீன் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. எடுத்திருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ கிரீன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வேர்ல்டில் இருக்கிற மற்ற பிரியாணியிலிருந்து தொன்னை பிரியாணியை யூனிக்காக காமிக்கிறதே இந்த கிரீன் மசாலா தாங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க, இதுதான் இந்த பிரியாணியோடைய 3rd ஸ்டெப். வாங்க 4th ஸ்டெப் பிரியாணியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்திருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு சாஃப்டானா போதும். இப்போது ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இன்க்ரீடியண்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும்.
க்ரீன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி மசாலா, கறி மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடி பிடிச்சதுன்னா இந்த ஃப்ளேவரே மாறிடும். இந்த டைமில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா சேர்ந்து வரணும். இப்பவே தொன்னை பிரியாணி வாசனை வந்துருச்சுங்க. சிக்கன் மசாலாவோட சேர்ந்து ஒரு 70% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம்ல ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா சீரக சம்பா அரிசியை, தண்ணியை வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். இந்த மசாலா எல்லாம் ரைஸோட சேர்ந்து பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அரிசி உடையாம பார்த்து கிளறி விடுங்க. இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் ரைஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படியே சைடில் ஒரு பேனில் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே தண்ணியை கொதிக்க வச்சு தான் அதில் ஊற்றணும். அப்போ தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வரும். இந்த சுட தண்ணியை பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாதி அளவு தண்ணி வத்துற வரைக்கும் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம். ரைஸ் ஒரு 70% வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தம் வைக்க போகிறோம். குக்கரில் செய்கிறேன், இருந்தாலும் நான் தம் வச்சு தான் பிரியாணியை முடிக்க போகிறேன். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பிரியாணியை வச்சுட்டு இதுக்கு கரெக்டான அளவு தட்டு போட்டு மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வைக்கணும். நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மிலே நல்லா தம் ஆகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம்மை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே திறக்கக்கூடாது. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல கம கமன் வாசனையோட தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங்கான சிக்பேட் நாட்டி ஸ்டைல் சிக்கன் தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது ஆனியன் ரைத்தாவோட பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த யூனிக் பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. அப்படியே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.